கர்த்தருக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆண்டவரும் மர்மரட்சகரும் ஆகிய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் ஒப்பற்ற நாமத்தினாலே இந்த அதிகாலை வேலைக்கான அன்பின் வாழ்த்துதலை உங்கள் ஒவ்வொருவருக்கும் தெரிவித்துக் கொள்கிறேன். தியானிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத வசனம் ஆபகுக் 3ஆம் அதிகாரம் 17வது வசனம், 18வது வசனம், 19வது வசனம் உங்களுக்காக வாசிக்கிறேன். வேதாகமங்களை திறந்து என்னோடு கூட வாசியுங்கள். ஆபகுக் 3ஆம் அதிகாரம் 17, 18, 19வது வசனங்கள். அத்திமரம் துளிர் விடாமற் போனாலும், திராட்சை செடிகளில் பழம் உண்டாகாமற் போனாலும், ஒலிவு மரத்தின் பலன் அற்றுப்போனாலும், வயல்கள் தானியத்தை விளைவியாமற் போனாலும், கிடையில் ஆட்டு மந்தைகள் முதலற்று போனாலும், தொழுவத்திலே மாடு இல்லாமற் போனாலும், நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பேன், என் இரட்சிப்பின் தேவனுக்குள் களி கூறுவேன். ஆண்டவராகிய கர்த்தர் என் பலன், அவர் என் கால்களை மான்கால்களைப் போலாக்கி உயரமான ஸ்தலங்களில் என்னை நடக்க பண்ணுவார். இது ஆபகுக்குடைய வார்த்தைகளாக இது காணப்படுகிறது. ஆகவே இந்த வசனங்கள் நமக்கு மிக பரிச்சயமான, நன்கு அறிந்த மனப்பாட வசனமாக கூட இது காணப்படுகிறது. எந்த சூழ்நிலையிலே ஆபகுக் இந்த வார்த்தைகளை எழுதினார் என்று நாம் பார்க்கலாம். ஆபகுக் ஒருவேளை விவசாயியாக இருந்திருக்கலாம், அல்லது வேறு தொழில் செய்கிறவராக கூட இருந்திருக்கலாம். ஆபகுக் விவசாய தொழில்தான் செய்தார் என்று சொல்லி இந்த ஆபகுக் புத்தகத்திலே போடப்படவில்லை. இருந்தபொழுதும் ஆபகுக் தன்னை சுற்றி ஒருவேளை விவசாயிகள் விவசாய தொழிலை செய்வதை பார்த்திருக்கலாம். அவருடைய அறுவடை, அவர்களுடைய காரியங்கள் எல்லாவற்றையும் பார்த்து அது தேவனுடைய காரியத்தோடு கூட, தேவனுடைய தரிசனத்தோடு கூட அவர் இதை சொல்லி இருக்கலாம். ஆகவே அவர் விவசாயியாக இருந்திருக்கலாம், இல்லாமல் போயிருக்கலாம். ஆனாலும் கூட ஒரு விவசாய தொழிலிலே ஒரு விவசாயி செய்கிற காரியங்கள், அவனுக்கு ஏற்படுகின்ற லாபங்கள், நஷ்டங்கள் எல்லாவற்றையும் மிக தெளிவாக இந்த வசனங்களிலே அவர் சொல்லியிருக்கிறார். எந்த சூழ்நிலையிலே இது சொல்லப்பட்டது நாம் வாசிக்கலாம். 16வது வசனம், ஆபகுக் 3ஆம் அதிகாரம் 16வது வசனம். நான் கேட்டபோது என் குடல் குழம்பிற்று, அந்த சத்தத்துக்கு என் உதடுகள் துடித்தது, என் எலும்புகளில் உக்கல் உண்டாயிற்று, என் நிலையிலே நடுங்கினேன். பாருங்க, மிகப்பெரிய பயத்தோடு கூட அவர் காணப்பட்டு இருக்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். நான் கேட்டபொழுது ஆண்டவருடைய வார்த்தை அவன் கேட்டபொழுது, அதை புரிந்து கொண்ட பொழுது, ஆண்டவர் அவனோடு கூட பேசின பொழுது, பல காரியங்களை ஆபகுக்கு வெளிப்படுத்தின பொழுது, வரப்போகிற மகா பயங்கரமான காரியத்தை ஆபகுக் என்று சொல்லக்கூடிய இந்த தீர்க்கதரிசிக்கு தேவன் விளக்கின பொழுது, நான் கேட்டபொழுது என் குடல் குழம்பிற்று. மிகப்பெரிய பயத்திலே சொல்லப்படுகிற வார்த்தை தான் குடல் குழம்பிற்று. மிகப்பெரிய அசௌகரியத்தை அடைகிறார். தாங்க ஒண்ணாத துன்பம், தாங்க முடியாத வேதனை ஆபகுக் அடைகிறான். எப்பொழுது ஆண்டவர் அவனோடு கூட பேசுகிறார், வரப்போகிற காரியங்களை குறித்து அவர் சொல்லுகிறார். ஆகவே அவனுக்கு மிகப்பெரிய பயமும் திகிலும் அவனை பிடித்தது என்று சொல்லி பார்க்கிறோம். அந்த சத்தத்துக்கு என் உதடுகள் துடித்தது, என் எலும்புகளில் உக்கல் உண்டாயிற்று, நடுங்கினது என்று பார்க்கும். என் நிலையிலே நடுங்கினேன் என்று சொல்லி பார்க்கும். ஏன் இப்பேற்பட்ட பயத்துக்குள்ளாக ஆபகுக் செல்கிறான்? தேவன் அவனோடு கூட பல காரியங்களை பேசும்போது அவனுக்கு பயம் உண்டாகிறது. ஏன்? ஆபகுக் 1ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். இதோ நான் கல்தேயர் என்னும் கொடிதும் வேகவுமான ஜாதியாரை எழுப்புவேன், அவர்கள் தங்களுடையதல்லாத வாசஸ்தலங்களை கட்டிக்கொள்ள தேசத்தின் விசாலங்களில் நடந்து வருவார்கள். பாருங்க, ஆபகுக்கு சொல்கிறார், இஸ்ரவேல் ஜனங்களை ஆக்கிரமிக்கும்படி, இஸ்ரவேல் ஜனங்களை அடிமைப்படுத்தும்படி கொடிதான ஒரு ஜனங்களை அவர்களுக்கு எதிராக எழுப்புவேன். அவர்கள் கீழ்ப்படியாத ஜனங்கள் யார்? இஸ்ரவேல் ஜனங்கள். அவருக்கு கீழ்ப்படியாத ஜனங்கள், அவருடைய ஜனங்கள் என்று சொல்லப்பட்டாலும் கூட அநேக விஷயங்களில் அவர்கள் சோரமார்க்கமாக இருந்தார்கள். அவர்கள் கீழ்ப்படியாத ஜனங்களாக இருந்தார்கள். ஆகவே கல்தேயர் என்னும் கொடிதும் வேகவுமான ஜாதியாரை எழுப்புவேன். அவர்கள் என்ன செய்வார்கள்? தங்களுக்கு சொந்தமில்லாத இஸ்ரவேல் ஜனங்களை அவர்கள் பிடிப்பார்கள். பாருங்கள், அந்த கொடிதான காரியத்தை அவர் சொல்வார். அவர்கள் கெடியும் பயங்கரமானவர்கள். ஆங்கிலத்தில் they are terrible and dreadful என்று போடப்பட்டிருக்கிறது. அவர்கள் கெடியும் பயங்கரமானவர்கள். அவருடைய நியாயமும் அவருடைய மேன்மையும் அவர்களாலே உண்டாகும்.
அவளுடைய குதிரைகள் சிவிங்கிகளிலும் வேகமும் சாயங்காலத்தில் திரிகிற ஓநாய்களிலும் தீவிரமாக இருக்கும். அவளுடைய குதிரை வீரர் பரவுவார்கள், அவருடைய குதிரை வீரர் தூரத்திலிருந்து வருவார்கள், இறக்கி தீவிரிக்கிற கழுகுகளைப் போல பறந்து வருவார்கள் என்று சொல்லி அவ கல்தேயரை குறித்து சொல்லுகிறார். அவர் எல்லோரும் கொடுமை செய்ய வருவார்கள், கொடுமை செய்ய வருவார்கள். கல்தேயர் இஸ்ரவேல் ஜனங்களை அடிமைப்படுத்தும்படியாக ஆபகூக் வாழ்ந்த அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் சமயத்தில் அவர்களை அடிமைப்படுத்தும்படியாக கல்தேயர் வருவார்கள் என்று சொல்கிறார். ஆகவேதான் நாம் வாசிக்கிறோம் 3ஆம் அதிகாரம் 16வது வசனம் ஆபகூக்கில், அதை கேட்டபொழுது நடுக்கல் உண்டாயிற்று, உக்கல் என் எலும்புகளில் உண்டாயிற்று, நான் பலவீனனைப் போல காணப்பட்டேன், என்னால் தாங்க முடியவில்லை, குடல் குழம்பிற்று என்று சொல்கிறார். நாமும் கூட ஆண்டவர் சில காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில் அனுமதிக்கும் பொழுது ஆண்டவர் நம்மை சோதிக்கும்படியாக, நம்மை சீர்திருத்தும்படியாக மாத்திரமல்ல, நீதிமானுக்கு பூமியிலே சரி கட்டப்படும் என்ற வார்த்தைக்கு ஏற்ப ஒரு நீதிமான் என்று நம்மை அவர் முத்திரை கொடுத்திருக்கிறார். அவருடைய இரத்தத்தினாலே விலைக்கரையமாக கொல்லப்பட்ட நாம் ஒவ்வொருவரும் நீதிமானாக மாற்றப்பட்டிருக்கிறோம். நீதிமான் செய்கிற தவறுக்கு இந்த பூமியிலே சரி கட்டப்படும். வசனம் என்ன சொல்கிறது? பரலோகத்துக்கு போகிற நீதிமானுக்கு எந்தவித தண்டனையும் இல்லை. அக்கிரமக்காரனுக்கு தான் அவர் தண்டனை கொடுப்பார், நீதிமானுக்கு பரிசு கொடுப்பார். ஆனால் நீதிமான் சில இடங்களில் விழுந்து போகிறான், சில இடத்திலே குறைவுள்ளவனாக காணப்படுகிறான். ஆகவே அவனை சீர்படுத்தும் பொருட்டு வசனம் சொல்கிறது, நீதிமானுக்கு பூமியிலே சரி கட்டப்படும், அவனுக்கு உபத்திரவத்தை அனுப்புவார். பிரதர், நான் அதிக உபத்திரவம் படுறேன், ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட பிறகுதான் நான் அது அதிக உபத்திரவத்துக்குள்ளாக செல்கிறேன். என்னுடைய வாழ்க்கையில் பெரிய நஷ்டங்கள், என்னுடைய வாழ்க்கையில் சொல்ல ஒண்ணாத துயரங்கள், துக்கங்கள் வரும் வரும். ஆண்டவருடைய வார்த்தை தான் சொல்கிறார், நீதிமானுக்கு பூமியிலே சரி கட்டப்படும். அவனை சரி செய்யும் விதமாக, நீதிமானை அவர் பரிபூர்ணப்படுத்தும் விதமாக இந்த விதமான வேதனைகளையும் இந்த விதமான சோதனைகளையும் அனுப்புகிறார். ஆகவே இஸ்ரவேல் ஜனங்களை அவர் நீதிமானாக மாற்றியிருக்கிறார். ஆவிக்குரிய இஸ்ரவேலராகிய நம்மையும் அவர் நீதிமானாக மாற்றியிருக்கிறார். நம்மை சீர்படுத்தும்படியாக சில காரியங்களை நமக்குள்ளாக அனுப்புகிறார். அது வேதனை நமக்கு கொடுக்கும், உபத்திரவத்தை கொடுக்கும். ஆனாலும் கூட அதை சகிக்கிறவன் பாக்கியவான். ஆண்டவர் அவனோடு கூட இருக்கிறார். ஆகவே மரண இருளில் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன், தேவரீர் என்னோடு கூட இருக்கிறேன். நான் மரண பள்ளத்தாக்கிலே நடக்க வேண்டி வரும், அப்பொழுது தேவரீர் என்னோடு கூட இருக்கிறேன். ஆகவே ஆபகுக்கு கூட பயப்படுகிறான். கல்தேயர் வருவார்கள். கல்தேயர் மிக மோசமானவர்கள். அவர்கள் மாம்ச பட்சணி, எரித்து போடுவார்கள், கொலை செய்வார்கள், திருடுவார்கள், எல்லாவற்றையும் நிர்மூலமாக பண்ணுவார்கள். தே ஆர் டெரிபிள் அண்ட் ட்ரீட்ஃபுல், கெடிதும் பயங்கரமானவர்கள் என்று சொல்லி அவர்களை குறித்து சொல்கிறார். பாருங்கள், இதை கேள்விப்பட்ட உடனே ஆபகுக் என்ன செய்கிறான்? ஆண்டவரோடு கூட ஜபத்தில் போராடுகிறான். ஆண்டவரே, இது வேண்டாம், இந்த துன்பம் எங்களுக்கு வேண்டாம், இதை நீக்கி போடும். ஆண்டவர், கல்தேயர் உங்கள் மீது வரப்போகிறார்கள், அவர்கள் உங்களை பிடிக்கப் போகிறார்கள், உங்களை நிர்மூலமாக்கப் போகிறார்கள் என்று சொன்னபொழுது ஆபகுக் ஆண்டவரை நோக்கி பண்ணுகிற விண்ணப்பம் என்ன? ஆண்டவரே, இது வேண்டாம், ஆண்டவரே மன்னியும் என்று சொல்லி அவன் மன்றாடுகிற காரியத்தை 4ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். ஆபகுக் 1:4. ஆகையால் நியாயப்பிரமாணம் பலனற்றதாகி நியாயம் ஒருபோதும் செல்லாமற் போகிறது. துன்மார்க்கன் நீதிமானை வளைந்து கொள்கிறான். துன்மார்க்கன் நீதிமானை வளைந்து கொள்கிறான். அப்படி என்றால் என்ன? நீதிமான் என்று சொல்லி ஆபகுக்கும் தன்னுடைய ஜனங்களையும் சொல்லுகிறான். ஆபகுக் சொல்லும்போது, தேவனிடத்தில் மன்றாடும்போது அவன் சொல்கிற வார்த்தை என்ன? தாங்கள் எல்லோரும் நீதிமான்கள், இஸ்ரவேல் ஜனங்கள் நீதிமான்கள். துன்மார்க்கன் யாரு? கல்தேயர். அவர்கள் வளைந்து கொள்கிறார்கள். நியாயப்பிரமாணம் பலனற்றதாகி நியாயம் ஒருபோதும் செல்லாமல் போகிறதே என்று சொல்லி அவன் அழுது ஜெபிக்கிற காரியத்தை பார்க்கும். இதே வசனத்தை நாம் அதே அதிகாரம் 1ஆம் அதிகாரம் 13வது வசனத்தில் நம்ம வாசிக்கிறோம். தீமையை பார்க்க மாட்டாத சுத்த கண்ணனே, அநியாயத்தை நோக்கி கொண்டிருக்க மாட்டீரே, பின்னே துரோகிகளை நீ நோக்கி கொண்டிருக்கிறது என்ன? துரோகிகளுக்கு உதவி செய்கிறது என்ன? கல்தேயருக்கு உதவி செய்கிறது என்ன? துன்மார்க்கன் தன்னை பார்க்கிலும் நீதிமானை விழுங்கும்போது நீ மௌனமாக இருக்கிறது என்ன? இங்கேயும் சொல்கிறான், நாங்கள்லாம் நீதிமான்,
கல்தேயர் துன்மார்க்கன், அவன் எங்களை விழுங்கும்பொழுது நீர் எப்படி பார்த்து கொண்டிருப்பீர் என்று சொல்கிறார். மனுஷரை சமுத்திரத்து மச்சங்களும் அதிகாரம் இல்லாத ஊர்வனவற்றுக்கும் சமமாக்குறது என்ன? மனுஷரை சமுத்திரத்தின் மச்சங்களுக்கும், அவர்களெல்லாம் மீனை போல இருக்கிறார்கள். யார்? கடலில் இருக்கிற மீனை போல இந்த கல்தேயர்கள். ஊர்வனவற்றுக்கு அதிகாரம் இல்லாத ஊர்வனவற்ற க்ரீப்பிங் திங்ஸ், இதெல்லாம் கல்தேயர். நாங்கள் மனுஷர், நாங்கள் நீதிமான்கள் என்று சொல்லி போராடுகிறான். அப்பொழுதும் கூட இஸ்ரவேல் ஜனங்களை சீர்படுத்தும் பொருட்டு கல்தேயர் வருவார்கள் என்று சொல்லும்பொழுது தான் 3ஆம் அதிகாரம் 16வது வசனத்தில் அவனுக்கு மிகப்பெரிய பயம் உண்டாகிற்று. 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம், நான் கேட்டபோது என் குடல் குழம்பிற்று, அந்த சத்தத்துக்கு என் உதடுகள் துடித்தது, என் எலும்புகளில் உக்கல் உண்டாயிற்று, என் நிலையிலே நடுங்கினேன். ஆனாலும் எங்களோடு எதிர்க்கும் ஜனங்கள் வரும்பொழுது இக்கட்டு நாளிலே நான் இளைப்பாறுதல் அடைவேன். ஆண்டவரே, நான் இப்பொழுது உம்மோடு கூட போராட விரும்பவில்லை. நாங்கள் துன்மார்க்கன் என்று அவர்கள் துன்மார்க்கன் என்று சொல்லியும், நாங்கள் நீதிமான்கள் என்று சொல்லியும், நாங்கள் மனுஷர் என்று சொல்லியும், அவர்கள் கடலில் இருக்கக்கூடிய மீன்கள் மச்சங்கள் என்று சொல்லியும், அவர்கள் ஊர்வன வகையை சேர்ந்தவர்கள் என்று சொல்லி அவர்களை இழிவுபடுத்தாமல் உம்முடைய சித்தத்துக்கு நான் என்னை ஒப்பு கொடுக்கிறேன். பாருங்கள், அற்புதமான வசனம். எனக்கு பயம் உண்டாயிற்று. என்னுடைய வாழ்க்கையினுடைய நிலைமையை நான் பார்க்கும்போது எப்படி நான் வாழ்வேன், எப்படி ஜனங்களை நான் திரும்பவுமாக முகத்துக்கு முகமாக நின்று பேசுவேன், என்னை பரியாசம் பண்ணுவார்களே என்று சொல்லி மன சோர்விலே காணப்படுகிற அன்பு சகோதரிகளே, ஆண்டவர் சொல்லுகிறார், இவ்வளோ பெரிய வேதனை வந்தாலும் கூட ஆபகுக் சொல்லுகிறான், இக்கட்டு நாளிலே வரட்டும். இக்கட்டிலிருந்து விடுதலை கொடுக்கல ஆண்டவர். இக்கட்டு நாளிலே, இந்த டைம் ஆஃப் டெஸ்ட் என்று நம்ம வாசிக்கிறோம். பாருங்கள், இந்த விதமான சூழ்நிலையில் இந்த டே ஆஃப் ட்ரபிள் என்று ஆங்கிலத்தில் வாசிக்கிறோம். வரும், கண்டிப்பாக வரும். இக்கட்டை நம்ம எடுத்தது நீக்கப் போவதில்லை. நம்மை சோதிக்கும்படியாக இக்கட்டை நமக்கு அனுப்புகிறார். ஆகவே இக்கட்டு நாளிலே நான் இளைப்பாறுதல் அடைவேன். ஐ வில் பி இன் ரெஸ்ட். நான் இளைப்பாறுதல் அடைவேன் என்று சொல்லுவேன். வரட்டும், அவன் பிசாசு வரட்டும், கச்சிக்கிற சிங்கம் போல வரட்டும், இக்கட்டு நாளை அவன் கொண்டு வரட்டும். என்னுடைய வாழ்க்கையில் வேதனைக்கு மேலே வேதனை, பாடுகளுக்கு மேல் பாடு, உபத்திரவத்துக்கு மேல் உபத்திரவம், கஷ்டங்களுக்கு மேலே கஷ்டம் வரட்டும். இக்கட்டு நாள் வரட்டும். நான் என்னை நீதிமான் என்று சொல்லி நான் உம்மோடு கூட வழக்காட போவதில் அநேகர் என்று நாம் என்ன சொல்கிறோம்? நாங்கள் நீதிமான்கள் என்று சொல்லி ஆண்டவரோடு கூட வழக்காடுகிறோம். ஆண்டவரே, நான் உமக்கு எவ்வளவு காரியங்கள் செய்தேன், ஆண்டவரே நான் எவ்வளவு உமக்கு உண்மையாக இருந்தேன்னு சொல்லி அவர்களிடத்தில் நாம் வழக்காடுகிறவர்களாக இருக்கிறோம். நம்முடைய நீதியை அவருக்கு முன்பாக கொண்டு செல்கிறோம். அதே போல தான் ஆபகுக் சொல்கிறான், அவர்கள் துன்மார்க்கர்கள், நாங்கள் நீதிமான்கள், நாங்கள் மனுஷர், அவர்கள் ஊர்வனவற்றை சேர்ந்தவர்கள். நீர் எப்படி நாங்கள் அழிவதை பார்த்து கொண்டு இருப்பீர் என்று சொல்லி தங்களுடைய நீதியை பிரஸ்தாபிக்க பண்ணுகிறான், பெரிதாக எடுத்து காட்டுகிறான். ஆனால் 3ஆம் அதிகாரத்தில் வரும்போது தன்னை முழுவதுமாக கர்த்தரிடத்தில் ஒப்பு கொடுக்கிறான். வரட்டும், இக்கட்டுகள் வரட்டும். இக்கட்டு வரும்போது நான் உம்மை மறுதலிக்க மாட்டேன். இக்கட்டு வரும்போது உம்மை விட்டு ஓடிவிட மாட்டேன். இக்கட்டு நாளிலே நான் இளைப்பாறுதல் அடைவேன். ஆகவேதான் அவன் விசுவாச வார்த்தையாக சொன்ன வார்த்தை, அத்தி மரம் துளிர் விடாமல் போனாலும், திராட்சை செடிகளில் பழம் உண்டாகாமல் போனாலும், ஒலிவு மரத்தின் பலன் அற்று போனாலும், வயல்கள் தானியத்தை விளையாமல் போனாலும், கிடையில் ஆட்டு மந்தைகள் முதலற்று போனாலும், தொழுவத்திலே மாடு இல்லாமல் போனாலும். பாருங்கள், அத்தி மரத்தை குறித்து சொல்கிறார், திராட்சை செடிகளை குறித்து சொல்கிறார், ஒலிவு மரத்தினுடைய பலனை குறித்து சொல்கிறார். இதெல்லாம் ஒரு 4 வருஷம் ஆகும். இந்த மரங்கள், அத்தி மரம், திராட்சை செடி, ஒலிவு மரத்தினுடைய பலனை ஒரு விவசாயி அனுபவிப்பதற்கு கொத்தி விதையிட்டு எரு போட்டு நீர் பாய்ச்சி பாதுகாத்து 4-5 வருடங்கள் ஆகும் அதனுடைய பலனை சாப்பிட. ஒரு நாளிலே இந்த விவசாயி எழுந்து போகிறான். தன்னுடைய எல்லா நம்பிக்கையும் இந்த மரங்கள் மீது இருந்தது, இதனுடைய விளைச்சல்கள் மீது இருந்தது. இதை விற்று தன் குடும்பத்தையும் தன்னையும் அவன் செழிப்பாக்கி கொள்ளலாம் என்று சொல்லி அவன் போகிறான்.
போய் பார்க்கும்போது பேரதிர்ச்சி. ஒன்றுமே இல்லை. காய் தர வேண்டிய அத்தி மரம் கொடுக்காமல், பழங்களை கொடுக்க வேண்டிய திராட்சை செடி கொடுக்கவில்லை. ஒலிவு மரத்தினுடைய பலன் இல்லாமல் போய், ஒலிவு எண்ணெய்கள் தயாரிக்க முடியாமல் போகிறது. ஒன்றுமே இல்லை. காயற்று வறட்சியாக, அவனுடைய உழைப்பெல்லாம் வறட்சியாக இருக்கிறதை கனி தர வேண்டிய இவைகள் வறட்சியாகிறது. சரி, நம்ம ஆட்டு மந்தை இடத்துல போவோம். நான் போய் அந்த ஃபோல்டில் பார்ப்போம், அந்த கிடையில் பார்ப்போம். ஆட்டு மந்தைகள், என்னோட ஆட்டு மந்தைகள் எனக்கு உதவும் என்று சொல்லி, இங்கே மரங்கள் தன்னை வெறுத்தாலும், மரங்கள் தனக்கு பலன் கொடுக்கவில்லை என்றாலும் கூட, ஆட்டு மந்தைகள் நமக்கு கை கொடுக்கும் என்று ஆட்டு மந்தையில் ஓடுகிறான். முதலே போச்சு. ஆட்டு மந்தையில் சிறிய ஆடிலிருந்து பெரிய ஆடு வரை முதலுக்கே மோசம். இவ்வளோ நாள் உழைச்சது வீணான காரியம். முதலற்று போனாலும், மாடு தொழுவத்திலே இல்லாமற் போனாலும், மாடுகளை போய் பார்க்கிறார், தொழுவத்திலே போய் பார்க்கிறார், கிடையிலே போய் ஆடுகளை பார்க்கிறார், மாடுகளை போய் தொழுவத்திலே பார்க்கிறான். மாடு இல்லாமல் போயிடுச்சு. ஒருவேளை யாராவது ஓட்டி கொண்டு போய் விட்டார்களா, இல்லை செத்து போயிற்றோ, இல்லாமல் போயிற்று. மிகப்பெரிய வருத்தம். சூழ்நிலைகள் தாறுமாறாக இருக்கிறது. சொல்ல ஒண்ணா வேதனை, நம்பிக்கையே அற்றுப்போகிற நிலைமை. அப்பொழுது ஆபகுக் சொல்கிற வார்த்தை என்ன? நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பேன், என் ரட்சிப்பின் தேவனுக்குள் களி கூறுவேன். இந்த விதமான காரியெல்லாம் என்னை கர்த்தரை விட்டு நீக்கவே முடியாது. எவ்வளவு இக்கட்டு வரட்டும், கல்தேயர்கள் வரட்டும், குதிரைகள் ஏறி வரட்டும், நிர்மூலமாக்கும்படி வரட்டும், அவர்கள் வருவதினாலே எனக்கு எந்த விதமான பாதிப்பு வந்தாலும் கூட நான் அசரமாட்டேன். என்னுடைய நம்பிக்கை அவர் மீது இருக்கிறது. என்னுடைய மகிழ்ச்சி என்னை சுற்றி இருக்கிற புற காரணிகள்னாலே அது இல்லை. எனக்கு வேலை கிடைச்சா சந்தோஷம், எனக்கு சாப்பாடு இருந்தால் சந்தோஷம், என்னை உற்றார் உறவினர்கள் என்னை ஒன்றுமே சொல்லலை, பாராட்டிக்கிட்டே இருக்காங்க, சந்தோஷம். ஆனாலும் வேலையே கிடைக்காத ஒரு சூழ்நிலை, வறுமைக்குள்ளாக போகிற சூழ்நிலை, படிப்பில் ஃபெயிலாகிற சூழ்நிலை, உறவினர்கள் நன்மை செய்கிறோம், ஆனால் உறவினர்கள்லாம் செய்கிறாங்க நமக்கு, அவர்கள் இக்கட்டு செய்கிறார்கள், துன்பத்தை விளைவிக்கிறார்கள், ஏருக்கு மாறாக செய்கிறார்கள். அப்பொழுதும் கூட புற காரணிகள் மாறினாலும் நான் என்ன பண்ண மாட்டேன்? The circumstances will not change my faith in the Lord, my joy in the Lord. அவர் மேல் இருக்கிற எனது சந்தோஷத்தை என்ன பண்ண முடியாது? அது நீக்கி போடவே முடியாது. I will rejoice in the Lord. Affirmative, mandatory. I will rejoice in the Lord. I may be rejoice in the Lord கிடையாது. நான் அவரோட மகிழ்ச்சியாக இருந்தால் இருப்பேன், அப்படி இல்லை. I will rejoice. இக்கட்டு வரட்டும், I will rejoice in the Lord. I will joy in the God of my salvation. ரட்சிப்பின் தேவனில் களி கூறுவேன், மகிழ்ச்சியாக இருப்பேன், களி கூறுவேன். உன்னதமான வார்த்தைகள். களி கூறுறது, சந்தோஷப்படுறது முடியுமா? ஆண்டவர் அதுதான் சொல்கிறார். முடியுமா? ஒருவேளை சந்தர்ப்பம்லாம் நல்லா இருக்குது, அப்போ சந்தோஷமாக இருக்கலாம், பாட்டு பாடலாம், ஆராதிக்கலாம். எல்லாம் தோற்று போன நிலமை, எல்லா ஆசீர்வாதமும் உன்னை விட்டு எடுக்கப்பட்ட நிலைமை, திக்கட்டு நிற்கிற நிலைமை. கேன் யூ டெல் ஐ வில் ரிஜாய்ஸ் இன் த லார்ட், ஐ வில் ஜாய் இன் த காட் ஆஃப் சால்வேஷன்? சொல்ல முடியுமா? நான் என் ரட்சிப்பின் தேவனில் களி கூறுவேன். ஆபகுக் சொன்னான். போராடினான் முதல்ல, ஆனாலும் இக்கட்டு வரட்டும், கர்த்தர் எனக்கு உதவி செய்வார் என்று சொல்ல. ஆண்டவர் ஆகிய கர்த்தர் என் பலன், அவர் என் கால்களை மான் கால்களை போலாக்கி உயரமான ஸ்தலங்களிலே என்னை நடக்க பண்ணுகிறார். மான் கால்களை போலாக்கி, ஹின்ஸ் ஃபீட் என்று ஆங்கிலத்தில் போடப்பட்டு, அதாவது இந்த பெண்மான், அதோடைய கால்கள் உறுதியாக இருக்குமா. மலையின் மீது கடுமுடான கற்கள் கொட்டி வைத்திருக்கிற மலையின் மீது மனுஷர்கள் ஏறுவதே மிக கடினம், உபகரணங்களை கொண்டு ஏறுவார்கள். ஆனால் இந்த மான் மலையில் அதோடைய கால்கள் உறுதியாக நிற்குமா. கண்மலையாக கிறிஸ்துவுக்குள்ளாக உறுதியாக கட்டப்பட்டு நாம் இருக்கிறோமா. தவறி விழுவதற்கு வாய்ப்பே இல்லை.
காட் ஆஃப் மை சால்வேஷன், ராக் ஆஃப் மை சால்வேஷன், என் ரட்சிப்பின் கண்மலையிலே ஊன்ற கட்டப்பட்டது. சொல்ல முடியுமா? சொல்ல முடியுமா? சொல்ல முடியுமா? ஆண்டவர் நம்மை பார்த்து இதை அதிகாலை வேலை கேட்குறார். மான் கால்களைப் போல நம்மை நிறுத்தக்கூடியவர். மலைகள் மீது அதுலேருந்து விழுந்தால் பள்ளத்தாக்கில் நொறுங்கி போக வேண்டியதான். ஒவ்வொரு ஸ்டெப்பும் முக்கியம். உறுதியாக இருக்கணும். ஏதோ நம்ம எடுத்து வைக்கிறோன்னு இல்லை, உறுதியாக இருக்கணும். மான் கால்களைப் போல நம்மை ஆக்கி அவர் நம்மை நடக்க செய்கிறார். அதிகாலை வேலை ஆண்டவர் நம்மோடு கூட பேசியிருக்கிறார். நாம் அப்படிப்பட்ட ஒரு நிலைமையில் ஆபகுக்குனுடைய விசுவாச வார்த்தை சொல்ல முடியுமா? ஒரு காலத்திலே அவன் அழுது புரண்டான், இது வேண்டாம் என்றான். நாங்கள் நீதிமான்கள் என்று சொல்லி ஆண்டவரிடத்தில் முறையிட்டான். நாங்கள் மனுஷர்கள், அவர்கள் மச்சங்கள் என்று சொன்னான். ஆனாலும் ஆண்டவருடைய திட்டத்தை, தீர்மானத்தை புரிந்து கொண்ட பிறகு அவன் சொன்னான், பயமாக தான் இருக்குது, ஆனாலும் இக்கட்டுகள் வரட்டும் என்று சொன்னான். இக்கட்டுகள் வரட்டும். இக்கட்டு நாளிலே என்ன சொல்கிறான்? இக்கட்டு நாளிலே நான் இளைப்பாறுதல் அடைவேன். ஐ வில் டேக் ரெஸ்ட். I might rest in the day of trouble. I might rest in the day of trouble. நான் ரெஸ்டாக இருப்பேன். என்னை மாற்றவே முடியாது. கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை எது பிரிக்க முடியும்? மரணமோ, உயர்வோ, தாழ்வோ, எதுவுமே என்னை பிரிக்க முடியாது. கிறிஸ்துவின் அன்பை விட்டு யார் என்னை பிரிக்க முடியும்? நிகழ்காலங்களோ, வருங்காலங்களோ, தேவதூதரோ, நோயோ, பட்டினியோ, பஞ்சமோ, ஒன்றும் பிரிக்க முடியாது. வரட்டும், இக்கட்டு வரட்டும். சொல்ல முடியுமா? சொல்ல முடியுமா? ஆண்டவர்கிட்ட வந்தால் ஒரே ஆசீர்வாதம் தான். ஆசீர்வதிக்கிறார் தான், இக்கட்டையும் கொடுக்குறார். ஏன் இக்கட்டை கொடுக்குறாரு? அவருடைய பிள்ளைகள் பரிசுத்தமாக்கப்படுவதற்கு, நீதிமானுக்கு பூமியிலே சரி கட்டுவதற்கு. நீங்கள் அவருடைய பிள்ளைகள் என்றால் உங்களுக்கு சிச்சை உண்டு. சிச்சைனா அடி அடிக்கிறது இல்லை, எல்லாத்தையுமே தூக்கிடுவார். எல்லாத்தையுமே நம்ம விட்டு எடுப்பார். யோபுக்கு நேர்ந்த கதையை பார்த்தீங்களா? நீதிமான், சன்மார்க்கன், உத்தமன், அவன் உயிரை மாத்திரம் வைத்து எல்லாத்தையும் எடுன்றார். பிள்ளைகள் பறிப்போனார்கள், மரித்து போனார்கள். ஆடு மாடுகள் முதலற்று போயிட்டு, வேலைக்காரர்கள் மரித்து போனார்கள். தனி மரமாக நின்றான், உத்தமனாக இருந்தான். இக்கட்டு நாளிலே கர்த்தருக்குள் மகிழ்ச்சியான, இக்கட்டு நாளிலே அவருக்குள் இளைப்பாறுதல் அடைந்தான். I will rejoice in the Lord. நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக, I will glad in the God of my salvation. ரட்சிப்பின் தேவனை கலிகூறு. சொல்ல முடியுமா? ஆண்டவர் அப்பேற்பட்டவர்களாக நம்ம ஒவ்வொருவரையும் மாற்ற தேவன் தாமே நமக்கு உதவி செய்வாராக. அன்பும் கிருபையும் உள்ள பரலோக பிதாவே, இந்த அதிகாலை வேலைக்காக ஸ்தோத்திரம். எங்களோடு கூட பேசி நம்முடைய வார்த்தைக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நாங்கள் படிக்கும்பொழுது, இந்த வசனங்களை கேட்கும்பொழுது மிக சுலபமாக இருக்கிறது. ஆனாலும் கூட ஆண்டவரே, எங்களுடைய வாழ்க்கையில் இதை அபியாசிப்பது என்பது மிகவும் கடினமான காரியம். உங்களுடைய வாழ்க்கையில் இக்கட்டுகளை நாங்கள் எதிர்நோக்கி ஆண்டவரே இருக்கிறோமா? நீர் இக்கட்டுகளை அனுப்புவேன் என்று சொன்னால், யோபை போல ஒரு காரியங்களை எனக்கு அனுப்பி சொன்னால், எங்களுடைய விசுவாசம் எங்கே? கடைசி நாட்களிலே விசுவாசத்தை காண்பாரோ என்று சொல்லி வசனங்கள் சொல்கிறதே. ஆண்டவரே, ஆபகு போராடினான், ஆனாலும் கடைசியிலே அவன் தன்னை முழுவதுமாக உமக்கு ஒப்பு கொடுத்ததை பார்க்கும். வரட்டும், இக்கட்டுகள் வரட்டும் என்று சொன்னான். அப்படி நாம் சொல்ல முடியுமா? பயம் இருக்கிறதா செய்கிறது. மாம்சத்தில் இருக்கிறோம், பயம் இருக்கிறதா செய்கிறது. இக்கட்டு வரட்டும். நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருப்பேன். எவ்வளோ உன்னதமான வார்த்தை! நான் கர்த்தருக்குள் ஒளிந்து கொண்டிருப்பேன் இல்லை, ஐ வில் ஹிட் இன் த லார்ட். அது இல்லை, அவருக்குள் மகிழ்ச்சியாக இருப்பது, சந்தோஷமாக நன்றி செலுத்துகிறோம். மான் கால்களைப் போல எங்களை உறுதியாக்கி கண்மலையாக கிறிஸ்துவுக்குள்ளாக உறுதிப்படுத்த வேண்டும் என்று ஒப்பு கொடுத்து இந்த சிறிய ஜெபத்தை அருமையாண்டவராக இயேசு கிறிஸ்துவின் ஒப்பற்ற நாமத்தின் முன் எடுக்கிற நல்ல பிதாவே, ஆமென்.